நம்ம இந்தியால இருக்க கேரளா ஐயப்பனோட வரலாற ஒரு நிமிஷத்துல வாங்க பார்க்கலாம். அரக்கி மகிஷி தன்னோட அண்ணன் மகிஷாசூரனோட மரணத்துக்கு காரணம் தேவர்கள்னு நினைச்சு பூலோகத்தை ஆட்டி படைச்சா தேவர்களை பழிவாங்க பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தால் பிரம்மா இவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேள், எனக்கு சாகா வரம் வேணும்னு சொல்லி மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் மரணம் நேரிடும், வேறு கேள், சிவன் விஷ்ணுக்கு பிறந்த மகனால் தான் எனக்கு மரணம் நேர வேண்டும், வரம் நிறைவேறியது. தேவர்கள் படும் கொடுமையை தாங்க முடியாமல் சிவனும் விஷ்ணுவும் மோகினி அவதாரம் எடுத்து பிறந்த மகன் தான் மணிகண்டன். பந்தல ராஜா காட்டுக்குள் வேட்டையாட வரும்போது பம்பா நதிக்கரை ஓரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஒரு குழந்தை இருப்பதை கண்டு பந்தல ராஜாக்கும் ராணிக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் தன்னோட அரண்மனையில் வளர்த்தனர். கொஞ்ச நாளுக்கு பிறகு ராணிக்கு குழந்தை பிறந்தது. வாழ்வித்தை வில்வித்தையின் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு நாள் தன்னோட தாய்க்கு தீராத தலைவலின்னு நாடகம் போட்டு காட்டுக்குள்ள போயிட்டு மகிழ்ச்சிய வதம் செஞ்சுட்டு தன்னோட தாய்க்கு புலிப்பால் இந்தாங்கன்னு இதுக்கு மேல வேணும்னு கேட்டதுக்கு புலிகள் இங்கே இருக்குன்னு சொல்லி தன்னோட தாயும் பந்தல ராஜாவும் வேப்பாக பார்த்து நீ ஒரு தெய்வ குழந்தை, பந்தல மகாராஜா உனக்கு